ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா பிக் பாஸ் சீசன் 7 பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 7 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்கு, கொஞ்சம் காமெடியாகவும் போயிட்டுருக்கு, கொஞ்சம் ஃபைட்டிங்காகவும் போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம சீசன் 7ல் 77வது நாளோட இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 77வது நாள் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம சண்டே வீக்கெண்டு 77வது நாள் வந்து நம்ம வீக்கெண்டு. அது என்ன நடந்துச்சுன்னா, இப்போ செல்ஃப் எவால்யூஷன் ஒன்று நடந்துச்சு. செல்ஃப் எவால்யூஷன்னா இப்போ ஒவ்வொரு கேரக்டரை பற்றி ஒருத்தர் சொல்கிறது, நான் திறமையாக இருந்தவன், அன்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு கடிகாரம் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் இது இவ்வளோ இருக்கும், 5 முள் இருக்கும், 5 பாயிண்ட் வைக்க முடியும். இது இவ்வளோ முள் இருக்கும், அதாவது அவ்வளோ முள் இருக்குன்னு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து என்ன ட்விஸ்ட் வந்துச்சுன்னா, விஷ்ணு ப்ரோ ஒன்று சொல்கிறாருன்னா அவர் சொன்னது கரெக்டாக தப்பான்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆள் சூஸ் பண்ணி அதை மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. அதனால அது கொஞ்சம் டேஞ்சராக தான் போச்சு சொல்லப்போனால். வீக்கெண்டில் இந்த ட்விஸ்ட்டு வைக்கிறது வந்து எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக தோணுது. ஏன்னா வீக்கெண்டில் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். ஒரு இதில் என்ன நடந்துச்சுன்னா, இப்போ பூர்ணிமாவும் விஷ்ணு ப்ரோ பூர்ணிமா வந்து ஒன்று சொல்லி மாதிரி இருக்க, நீ சிரிச்சா ரொம்ப பயமாக இருக்குது நான் பார்க்கும்போதே அப்படி இப்படின்னு நிறையா சொன்னதுனால பூர்ணிமா வந்து அது ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. அதனால லாஸ்ட்டு வரைக்கும் இருந்து எலிமினேட் ஆகாம இருப்பாங்கன்னு பார்த்தா கொஞ்சிக்கிற வேலையாகவே வச்சுக்கிறாங்க. விட்டா நம்ம எல்லாரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னா கொஞ்சிக்கிட்டு அலையிறாங்க. என்ன பண்ணுறதுனே எனக்கும் தெரில. பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கமல் சார் வந்து ஃபஸ்ட்லாம் நல்லா ஜாலியாக எல்லாமே நல்ல, இந்த வீக்கெண்டில் வந்து சண்டே வந்து நல்லா அந்த 77வது நாள் வந்து நல்லா சூப்பராக போயிருந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் நல்லா தான் ஜாலியாக 2 நாளுமே, அந்த வீக்கெண்டில் 2 நாளுமே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு தலைவர், லாஸ்ட் ஃபைனலில் வந்து செம கோவத்தில் வந்துட்டு என்னன்னா, அது வந்து மாயாவும் விக்ரமும் ஃப்ரெண்டுன்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மாயா விக்ரம் ஃப்ரெண்டாக இருக்கும்போது அப்போலேருந்தே அவங்க பிக் பாஸ்குள்ளே வந்து ஃப்ரெண்ட் ஆகல, அதுக்கு முன்னாடிலேருந்தே அவங்க ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. அதனால் வந்து மாயா வந்துக்கிட்டு இவங்களை வந்து காக்ரோச்சுன்னு சொல்ல, விக்ரம் வந்து அதில் எதுவுமே எடுத்துக்காமல் அவர் பாட்டுக்காக இருந்தார். அதுக்கப்புறம் மாயா சொல்ல போய் அடுத்து பூர்ணிமா சொன்னாங்க, பூர்ணிமா சொல்ல போய் அடுத்து விஷ்ணு ப்ரோ சொன்னாங்க. இவங்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே சொல்லி அந்த 3 பேருமே சொல்லி அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே சொல்ல போய் அப்பயும் வந்து பிக் பாஸ் நோட் பண்ணி கமல் சார்கிட்ட சொல்லும் போது சார் கோவம் வந்துருச்சு. என்னன்னா, இப்போ வந்து உள்ளே இருக்கும்போது காக்ரோச்சுன்னாங்க, இப்போ வெளியில் வந்து அவருக்கு டேக் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு போஸ்ட் போடும்போது, ஏதாச்சும் ஒரு பண்ணும்போதும் சரி, ஹேஷ்டாக் யூஸ் பண்ணும்போதும் சரி, என்ன வரும்னா காக்ரோச் விக்ரம் பிக் பாஸ், காக்ரோச் விக்ரம் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். விக்ரம் பேரை மறந்துடுவாங்க. விக்ரம் பேரை மறந்த உடனே காக்ரோச்சுன்னு தான் கூப்பிடுவாங்க. விக்ரம்கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க, நான் சொன்னது தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னா எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, சரி அப்படின்ட்டு சாரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இதே முடிஞ்சுட்டு லாஸ்ட்டில் விக்ரம் ப்ரோ வந்து கமல் சாருக்கு கேமராவுக்கு முன்னாடி போயிட்டு நின்று பண்ணது ரொம்ப நன்றி சார், இது வந்து எனக்கு அப்போதைக்கு தரல, இப்போ தான் எப்படி அஃபெக்ட் ஆகும், எதனால் அஃபெக்ட் ஆகுங்கிறது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு, இப்போ தான் புரிஞ்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சண்டேல வந்து யாருமே எலிமினேட் ஆகலை, ஆனால் எல்லாருமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருந்தாங்க. ஐயோ நான் போயிடணும், ஐயோ நீங்கள் போயிடுவீங்களா. அந்த எலிமினேட் ஆன 4 பேர் 5 பேர் இருந்தாங்க. கமல் சார் வந்து ஓகே நெக்ஸ்ட் வாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அப்போதைக்கு சார் யாருமே எலிமினேட் ஆகலையா, எலிமினேட் கிடையாதா, எலிமினேஷன் கிடையாதா அப்படி இப்படின்னு எல்லாமே கேட்டிருப்பாங்க. அப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே பாய்.